இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? பீரியட்ஸ் தானே மாத்தி கொடுக்கணும். பிரின்சிபல் ரூம்ல போய் வெயிட் பண்ணுங்க, அவர் வந்து மாத்தி கொடுப்பாரு. கரஸ்பாண்டன்ட் சார், நான் உங்ககிட்ட பேசல, அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்காரு? வெட்டி அவர்கிட்ட பேசிட்டு தான இருக்காரு. அது வந்து எங்களுக்கு ஒரு நிமிஷம் என்ன ஏதுன்னு பாத்துட்டு போனா நாங்க எங்க வேலைய பாப்போம். அப்புறம் வந்து வெட்டி நாயை பேச சொல்லுங்க. ஸ்னேகா, யார்கிட்ட பேசணுங்கிறது ஐ மீன் வேர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காது. பிரின்சிபல் சார், முதல்ல மரியாதை கொடுங்க. என்ன மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு தெரியும். ஓகேவா? மரியாதை கொடுக்கறது பத்தி எனக்கு தெரியும். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஓகே? மரியாதை பத்தி நீங்க பேசுங்க பிரின்சிபல் சார். சூப்பர். இங்க பாருங்க, உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு இப்ப டைம் இல்ல. ஓகேவா? இன்னும் 2 வீக்ஸ்ல செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வர போகுது. சோ நான் லெசன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணனும். அதுக்காக நீங்க இப்ப எனக்கு பர்மிஷன் போட்டு தான் ஆகணும். சரிம்மா, கீழே வெயிட் பண்ணுங்க. அவர் தான் வரேன்னு சொல்றாருல. மேம் வாங்க மேம், ஏதாவது பர்சனலா பேசிட்டு இருக்க போறாங்க. நிறுத்துங்க சார். என்ன சார் பர்சனல் இருக்க போதே? ஒரு காலேஜ் மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்க பிரின்சிபலுக்கும் காலேஜ் நடத்திட்டு இருக்க கரஸ்பாண்டன்ட்க்கும் என்ன பர்சனல் இருக்குன்னு நான் கேக்குறேன். ஸ்னேகா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப இரிட்டேட் பண்ற மாதிரி பேசுறீங்க, அவ்வளவுதான். என்ன சார் இரிட்டேட் பண்ற மாதிரி பேசுறேன்? நான் இங்க நடக்கறத எடுத்து சொன்னா உங்களுக்கு இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கா? ஆமா, நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு இரிட்டேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ எதுக்குமா தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க? போ, அவர் தான் வரேன்னு சொல்லி சொல்றாருல. கரஸ்பாண்டன்ட் சார், இனஃப். நான் அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க தேவையில்லாம மூக்க நடக்காதீங்க. ஓகேவா? என்னடி நானும் பாத்துக்கிட்டே இருக்க, ரொம்ப வாய் பேசுற. சார், ஃபர்ஸ்ட் சாரி. கொஞ்சமாவது படிச்சவர் மாதிரி நடந்துக்கோங்க. என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க இந்த காலேஜ்ல ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃப் தானே? ஒரு ஸ்டாஃப் பிரின்சிபல் கையை பிடிக்கிறதா? சுத்த நான்சென்ஸா இருக்கு. ஏன் இதுல உங்க பையனோட மரியாதை எங்கயாவது குறைஞ்சு போச்சா? எனக்கு தெரியாம கேக்குறேன். சரி, இவர் நீங்க இன்டீசென்ட்டா நடந்துக்கறான்னு சொல்றீங்க. உங்க பையன் என்ன பண்ணாரு? சொல்லுங்க. இவ்ளோ பெரிய காலேஜ் முன்னாடி நீ அடிக்க வராரே. நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? நான் அப்ப என்ன தப்பா பேசுறேன் முதல்ல? சார், நீங்க என்ன வேணாலும் திட்டிக்கோங்க, ஐ டோன்ட் கேர். ஆனா பொண்ணுங்க மேல கை வைக்கிறது ரொம்ப தப்பு. உங்க 2 பேத்துக்குள்ள என்ன பர்சனல் வேணா இருக்கட்டும், ஆனா அன்னைக்கே சொன்ன மாதிரி தான் பிரசன்ட்டுக்கு கொண்டு வந்து அவங்கள காயப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. என்ன புரியுதா? முதல்ல அவங்க நீங்க அடிக்க கை ஊங்குனது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம் தெரியுமா? நீங்க தனியா கூட்டு போய் என்னமோ பண்ணுங்க, ஆனா இந்த மாதிரி காலேஜ் முன்னாடி இப்படி பண்றது ரொம்ப தப்பு சார். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு, ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் எங்க வேணாலும் யாரு வேணாலும் இது பார்ப்பாங்க. பத்தாததுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் இதுவே பத்தாதா சார்? எக்ஸ்கியூஸ் மீ, இது எங்க பர்சனல், இதுல நீங்க தலையிடாதீங்க. என்ன பர்சனல்? என்ன பர்சனல் கேக்குறேன்? எனக்கு அடிக்க கை ஊங்குறது உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு முதல்ல? என்ன உரிமை வேணும்னு நினைக்கிறேன்? நீ முதல்ல என்ன உரிமையில என்ன அடிக்க கை வாங்குன? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. என்ன? உரிமை இருந்தா மட்டும் தான் நீ என்ன அடிக்கணும். உனக்கு எனக்கு நடுவுல எதுவுமே கிடையாது. எல்லாமே முடிஞ்சு போச்சு. புரியுதா? சார், என்ன பொறுத்தளவுல மேம் உங்ககிட்ட ஆர்கியூ பண்றதுல தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா நீங்க அடிக்க கை வாங்குனது ரொம்ப தப்பு சார். தப்பே பண்ணாம ஒருத்தவங்க எதுக்கு அடி வாங்கணும்னு நான் கேக்குறேன். தப்பே பண்ணாம ஒரு பேச்சு கூட வாங்க கூடாது சார். என்ன அப்ப அடி மட்டும் எதுக்கு வாங்கணும் சார்? அவங்க பொண்ணு சார். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்மள மாதிரி பசங்க கிடையாது சார். நம்ம மேல ஒரு கனவு இருந்து அப்படியே தொடச்சு விட்டு போறதுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம்னால அவங்க பொண்ணு என்ன எவ்வளவு பெரிய பழி விழுக்கும் தெரியுமா? என்னடா அடிக்க கை வாங்குறதுக்கு இவ்வளவு பெருசா பேசுறானே அப்படின்னு எதுவும் நினைச்சுக்காதீங்க. நான் ரியாலிட்டியா சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ஹரிகரன், முதல்ல போய் அது என்ன ஏதுன்னு பாத்துட்டு வா. என்ன அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓ தேவையில்ல. இவ்ளோ ஆர்குமென்ட் பண்ணி அவர் வந்து அப்படி பிரிச்சு கொடுக்கணும் எந்த அவசியமும் கிடையாது. என்ன? ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்ம் பண்ணி போலாம் தான் வந்தோம். இதுக்கு மேல நீ இன்ஃபார்ம் பண்றது கூட மரியாதை இருக்காது எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன? ஓங்கி அடிக்க கை வாங்க வரும்போது இத பாத்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு என்ன? என்னை பழைய ஸ்னேகா நினைச்சிட்டு இருக்கீங்களோ? இப்ப மட்டும் என்னடி? இப்ப மட்டும் என்னன்னு கேக்குறேன் சார். நான் திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. என்ன அவங்க மரியாதை தானே பேசிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணே மரியாதை கொடுக்கும் போது நீங்க இப்படி மரியாதை தான் பேசுற என்ன சார்? ப்ளீஸ் தயவு செஞ்சு அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. மரியாதை பத்தினா இவர்கிட்ட பேசாதீங்க சார். அதுக்குலாம் தகுதி இல்லாத ஆளு. என்ன? நம்மள ஒரு சில விஷயங்கள் சொன்னா அது என்னன்னு காது கொடுத்து கேக்குறவங்க கூட இது தப்புன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஆனா இது தப்பே இல்ல, நான் பண்றதுதான் சரி, நான் சொல்றத மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் காதுல வாங்க மாட்டாங்க. இன்னாஃப் ஸ்னேகா, ரொம்ப பேசிட்டு இருக்க, அவ்வளவுதான். என்ன இதோட சார் ஒன்னு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன நம்மளோட தொட்டு தாலி கட்டின நம்ம மனைவியா இருந்தாலுமே சரி கை வாங்குறதுக்கு ரொம்பவே யோசிக்கணும் சார். என்ன ஏன்னா உங்க பொண்ணுங்க சார். நம்ம சும்மா யதார்த்தமா ஏதாவது பேசிட்டா கூட அவங்க எவ்வளவு ஹர்ட் ஆவாங்க தெரியுமா? இப்ப நீங்க அடிக்க கை வாங்குறீங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்திருந்தா இவங்க பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? உங்களுக்கு இவங்களுக்கும் நடுவுல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அவங்க யோசிக்க மாட்டாங்களா சார்? சார் நம்ம ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கணும் சார். அதுல நல்லதை மட்டும் எடுத்துக்க கூடாது சார். கெட்ட விஷயங்கள் நிறையவே அதுக்குள்ள இருக்கும் சார். அதை தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். பிளஸ் ஆர் மைனஸ் இருந்தா பிளஸ் மட்டும் பிளஸ்ஸாவே எடுத்துட்டு போக கூடாது சார். மைனஸ்குள்ள ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும். அது எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி தான் சார் நம்ம ஒரு ப்ராப்ளத்தையும் மூவ் பண்ண முடியும். நவ் டெல் மீ வாட்
சார் இது ஒரு சாதாரணமான ப்ராப்ளம் தான். ஐ மீன் ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கறதுக்காண்டி தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்தோம். ஆனா இது பெரிய இஷ்யூஸ் ஆகி இவ்வளவு தூரம் கை வாங்கி அடிக்கிற அளவுக்கு போகும்னு ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் சார். ஸோ ஐ எம் ரியலி வெரி சார். இதுல தப்பு என் மேலையா மேம் மேலையான்னு கேட்டா என் மேல தான். ஏன்னா தேவையில்லாம அவங்கள கூட்டிட்டு வந்தது என்னோட தப்பு. அதுக்கு மேல நீங்க நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லி போங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் உங்ககிட்ட திரும்ப திரும்ப மேம் ஆர்கியூ பண்ணது அதை விட தப்பு. ஸோ எல்லாத்துக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஐ எம் ரியலி எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். மேம் வாங்க போலாம். மனமனம் எங்கிலும் ஏதோ கனம் கனம் ஆனதே தினம் தினம் ஞாபகம் வந்து ரனம் ரனம் தந்ததே அலைகளின் ஆசையில் கிளிஞ்சலாய் வாழ்கிறேன் நீயா முழுமையா நானா வெறுமையா. அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் உங்ககிட்ட சொல்ற ஒரே வார்த்தை, உன்னால ஒரு நாள் கூட என்னால சந்தோஷமா இருக்க முடியாது, என்ன சந்தோஷப்படுத்தவும் முடியாது. ஏன்னா அதுதான் உன் புத்தி, அதுதான் உன் கேரக்டர். அது எப்போதுமே நீ மாத்திக்கவே மாட்ட, மாத்திக்கவும் வேணாம். என்ன என் தலை எழுத்து திரும்ப திரும்ப உன்னை பார்க்கணும், உன்கிட்ட தான் பேசணும்னு என் தலையில எழுதி இருந்திருக்கு. பாத்தியா, எல்லாம் என் தலை விதி. நான் யாரும் இந்த விஷயத்துல தப்பு சொல்ல விரும்பல. ஏன்னா தப்பெல்லாம் என் மேலதான், என் மேல மட்டும்தான். என் அன்புக்கு தகுதியானவங்க மேல நான் அன்பு வச்சிருந்திருக்கணும். நான் அப்படி பண்ணல. நான் அப்படி கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு நான் நிம்மதியா இருந்திருப்பேன். ஒவ்வொரு நாளும் எப்படி செத்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஐ ஹேட் யூ. நாமா இனி சேரோமா யாரோ மனதிலே கவின் தூங்கலையா? நீ தூங்கலையா? எனக்கு தூக்கம் வரலங்க. எனக்கும் தான். ஏ சஞ்சு, வர வர நான் கேசவனை கண்டுக்க மாட்டேன் தானே. கேசவன் மட்டும் கிடையாது, உன்னையும் தான். வர வர உங்க ரெண்டு பேத்து மேலேயும் நான் அக்கறையே காட்ட மாட்டேன்ல. அப்படிலாம் இல்லைங்க. யார் சொன்னா? நீ இல்லைன்னு சொன்னாலும் உன் மனசுக்குள்ள நினைப்பு செஞ்சு எனக்கு தெரியும். ஏன்னா அன்னைக்கு நான் அந்த டிஜி போயிட்டு வந்ததுலேருந்தே என் மேலே உனக்கு கோவம் இருக்கும்னு தெரியும். ஆனால் அதை வெளியே காமிச்சிக்காம இருக்க, அவ்வளோதான். நிஜமாவே ரொம்ப கோவமா? ஏங்க, நீங்கள் டிஜே போனதை நான் தப்புன்னு சொல்லலை, அங்கே குடித்ததையும் நான் தப்பு சொல்லலை. ஏன்னா குடிக்கிறது ஆம்பளைங்களோட இயல்பான விஷயம், அதை நம்ம என்றைக்குமே தப்பு சொல்லிட முடியாது. ஆனால் டிஜியில் போய் டான்ஸ் ஆடினீங்க தெரியுமா, அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அங்கே பொண்ணுங்களை வந்து போவாங்க. உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, நாமளும் இதே மாதிரி ஒரு பார்ட்டிக்கு போய் தான் இன்றைக்கி கேசவன் வந்திருக்கான். ஸோ நான் சொல்கிறதோட அர்த்தம் உங்களுக்கு புரியும். அதாவது நீங்கள் எந்த தப்பு பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் சூழ்நிலை ஒரே மாதிரி அமையாது இல்லைங்க. உண்மைதான் சஞ்சு. அது அன்னைக்கு எனக்கு பொட்டில் அடிச்ச மாதிரி புரிஞ்சிருச்சுடி. இனி அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன். ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், அன்னைக்கு எதுவுமே நடக்கல. ஜஸ்ட் நானும் ராஜேஷும் டான்ஸ் ஆடினோம். பட் ட்ரிங்க்ஸ் அதிகமாகவே பண்ணியிருந்தோம். அது என்ஜாய்மெண்ட்டில் எங்களுக்கு எதுவும் தெரியல. ஆனால் அந்த நிமிஷத்துக்குள்ள எனக்கு நீ தாண்டி என் மனசில் இருந்த. நீ மட்டும்தான். என்றைக்குமே உன்னை தவிர வேற ஒரு பொண்ணை தப்பான நோட்டத்தில் என்றைக்குமே பார்க்க மாட்டேன் சஞ்சு. நீ மட்டும்தான் எனக்கு எப்போதுமே. நானுமே உன்னை தப்பாலாம் நினைக்கல. எனக்கு தெரியாத என் கவினை பற்றி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியா? அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். விட்டுட்டு மறு வேலையை பார்க்கலாம். சரி, நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. நம்மளோட லிட்டில் கிருஷ்ணனுக்கு கிருஷ்ண வேஷம் போட்டு விடலாமா? ஓ, போட்டு விடலாமே. சரிம்மா, தூங்கு. காலையில் ஏர்லி மார்னிங்கே எந்திரிப்பில, தூங்கு. தூக்கம் வரலங்க, இப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்கலாமா? அடியே, மணி என்ன ஆகுது? மணி 11க்கு மேலே ஆயிடுச்சு. தூங்கலாம் சஞ்சு. பாரு, கேசம் அப்புறம் இடையில முடிச்சானா திரும்ப நீ தூங்கவே மாட்டேன். தூங்குமா. இப்போதைக்கு தூக்கம் வரலங்க, இப்படியே பேசிட்டே இருக்கலாம். கதை சொல்கிறீங்களா? ஆமாம். சின்ன பப்பா இவங்களுக்கு கதை வேற சொல்லிட்டு இருக்காங்க. குத்துனேன் வையி, ஆடப்பாரு. பேசாம தூங்குடி. என்ன நீங்கள் ஏன் சின்ன குழந்தைங்க மட்டும் தான் கதை சொல்லணுமா? என்ன மாதிரி ஆளுக்குலாம் சொல்லக்கூடாது என்ன? சொன்னாதான் தூங்குவேன், சொல்லுங்க. ஆனா கேசவனை கூட சமாளிச்சிடலாண்டி. உன்னை சமாளிக்கிறதே பெரும்பாடு. ரொம்ப பண்ணாதீங்க. ஓய் சரி.
என்னவா அப்படி என்ன பலத்த யோசனை தூங்காம? ஏன் நாளைக்கு யாருக்குள்ள சண்டையை மூட்டி விடலான்னு யோசனையா? அஜேஷ் மூஞ்ச உடைச்சிருவேன், மூடிட்டு இருந்துரு. முதல்ல புருஷனுக்கு மரியாதை குடுடி. எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உடைச்சிருவேன், பல்ல உடைச்சிருவேன், ஆளும் மண்டையும். நீ முதல்ல என்கிட்ட வம்பளுக்காம இரு, அப்பதான் உனக்கு மரியாதை கொடுப்பேன். சரி, மரியாதை கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். ஏன்டி இப்படி பாக்குற? நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரியே இல்ல உன் பார்வை இருக்கு. டேய் முண்டா, அதெல்லாம் இல்ல. கேட்க வேண்டிய விஷயம் உன்னை பார்த்து கேட்குற மாதிரி இருக்கு, அதனாலதான் அப்படி பார்த்தேன். ஆள் மண்டையும் பாரு. என்னடி கொஞ்சம் கூட புருஷனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற? இல்ல, இதுக்கு முன்னாடி மட்டும் உனக்கு நான் மரியாதை சரியா கொடுத்துட்டு இருந்தானா? இப்ப கொடுக்கறதுக்கு கும்மட்டில் குத்துறேன் வையே. அதெல்லாம் இல்ல. நீ எப்போதுமே எனக்கு உண்மையா தானே இருப்ப. ஏன்டி புசுக்குன்னு இப்படி கேட்டுப்புட்ட? கேட்டதுக்கு பதில் சொல்லுடா. இது எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்கிற ஒரு விஷயம்தான். அதாவது நீ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ற, அதுக்காக நான் சொல்லலை. எப்போதுமே எனக்கு உண்மையா தானே இருப்ப. என்னை ஏமாத்திட மாட்டியே. பிரீத்தி, நீ இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கறத பார்த்தாதான் நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுதுடி. நான் என்னடி தப்பு பண்ணேன்? இன்னைக்குமே என் பிரீத்திமா தான். ஓகேவா? என்னடா இது வரைக்கும் இப்படி சந்தேகம் வராம திடீர்னு இப்படி கேட்குறாளே அப்படின்ற தாட் கூட உனக்குள்ளே இருக்கும். என்னன்னே தெரில, நான் டூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே மனசு ஒரு மாதிரி சரியில்லாமலே இருக்கு. அன்றைக்கி நீ நான் எவ்வளோ ஃபோன் பண்ணி நீ எடுக்கல, அது ஒரு சைடு. ரெண்டாவது ஏதோ என்னை விட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. என்னடி புதுசு புதுசா உனக்கு மட்டும் டவுட் வந்துட்டே இருக்கு? டேய், நான் உன்னை சந்தேகப்பட்டு கேட்கலடா. எல்லாமே ஒரு பொசசிவ், ஒரு அன்பு, பாசம், அதில் தான் கேட்குறேன். எனக்கும் தெரியும்டி நீ சந்தேகப்பட்டு கேட்கலன்னு. ஆனா இதெல்லாம் எனக்கே புதுசா இருக்கு. அதெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், புரியுதா? என்னைக்குமே ஒரு ராஜேஷ் உனக்கு மட்டும்தான். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உனக்கு நான் துரோகம் பண்ணவே மாட்டேன். உன் அம்மா சொன்ன மாதிரி சீக்கிரமா நம்ம குழந்தை பெற்றுக்கணும் ராஜேஷ். ஏன்னா இது வரைக்கும் நமக்கான லைஃப்பை நம்ம வாழ்ந்துட்டோம். இதுக்கு மேலேயாவது அவங்களுக்கு, ஐ மீன் நம்மளுக்காக இல்லைனாலும் அவங்களுக்காக ஒரு குழந்தை கண்டிப்பாக பெற்று தான் ஆகணும். கண்டிப்பா பிறக்கும். என்ன, இதை நினைச்சு கவலைப்படாம தூங்கு. காட்டில் உள்ள செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்று ஆளை இல்லை. என்னை காக்கவே தானாய் வளருமே பெண்கள் நெஞ்சின் பாரம் எல்லாம். பெண்ணை கொஞ்ச நேரம் பாரு, உன்னை தோன்றினாய் இன்பம் தோன்றுமே. பிரியாமல் தான் உலகிலே வழியாமல் தான் வெறும் கிடையாது. வருந்தாதே உணவும் நீரும் தினம் தந்த தெய்வமே. உண்ணும் உணவும் நீரும் தினம் தந்த தெய்வமே. என்னக்கா இன்னைக்கும் இல்லாம இன்னைக்கு பசங்களுக்கு நான்வெஜ்லாம் ஆச்சரியமா இருக்கே. என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாள்மா இன்னைக்கு, அதனால தான் நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டேன். நான் தான் ரெடி பண்ண சொன்னேன். அப்படியா? உங்களுக்கு பிறந்த நாளா? தீபா, அப்பா கூட்டுவீங்களா அம்மா கூட்டுவீங்களா? முதல்ல ஆஹா, அப்பாக்கு வேணாம், அம்மாக்கு தான் ஊட்டணும். அப்பாக்கு தான் ஊட்டணும். ஆஹா, அம்மாக்கு தான் ஊட்டணும். சும்மா இருங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் அம்மா. நீ இல்லாம வந்திருப்பாளா, அதனால நீ தான் ஃபர்ஸ்ட். அவ வர்றதுக்கு காரணம் நீங்க தானேங்க, அதனால நீங்க தான் ஃபர்ஸ்ட். ஆராரிரோ என பாடிட இன்னுயிரின் துகள் இங்கே. கண்ணின் கருவிழியாய் நீருப்பாய் என்றிருந்தேன். தோகை உன் விரல்கள் வருடிடும் நாள் வாராதோ. யாழிசையோ உன்னழுகை கேட்டிடும் நாள் வாராதோ. அக்கா, நான் ஏதாவது தப்பா கேட்டனா? ஏன் அழுகுறீங்க? என்னாச்சுக்கா? சில காயங்களை மறைக்கிறதுக்கு
அழுக மட்டும் தானே முடியும். அதான் அப்படி என்ன உன் லைஃப்ல உனக்கு காயம் வரப்போகுது? நீ தான் எல்லாத்தையும் காயப்படுத்துவ. உதாரணத்துக்கு என்ன என்ன சரியாத விடு, நான் பழச பேச விரும்பல. இனி நீ நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக உங்ககிட்ட திரும்ப வந்து பேசுறேன். இதவே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்ச, அவ்வளோதான். இல்ல கலை, இனி அப்படி நடந்துக்க மாட்டேன். ஐ எம் ரியலி வெரி சாரி. சரி, ஓகே. என்ன ப்ராப்ளமா இருந்தானே அதுக்கு அழுதா மட்டும் எல்லாம் சரியாயிடும் நீ நினைக்கிறியா? அழுக ஒன்று தான் சொல்யூஷன்னா எல்லாரும் கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருக்கணும். மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தா கோயிலுக்கு போயிட்டு வா, எல்லாம் சரியாகும். என் கோயிலே இந்த அனாத ஆசிரமம் தாம்மா, எனக்கு தெய்வம், இங்க இருக்க குழந்தைங்க, இது போதுங்க வாழ்க்கையில. அக்கா, நீங்க பேசுறத பார்த்தா ரொம்ப பலமா வாழ்க்கையில் அடிபட்டிருக்கீங்கன்னு மட்டும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. யாருக்கோ பிறந்த நாள் நினைக்கிறேன், ஆனால் அது யாருக்குன்னு எனக்கு தெரியல. இட்ஸ் ஓகே. எதுவாக இருந்தாலும் நன்மைக்கே நினைங்க, அழுகாதீங்க, ஓகேவா? கவலைப்படாதீங்க, கடவுள் இருக்காரு, பார்த்துப்பாரு. கடவுளை தான் நம்பினேன், ஆனா கைவிட்டுட்டாரு. நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய குண்டை தூக்கி என் தலையில போட்டுட்டாரு. கடவுளை அந்த அளவுக்கு ஈஸியாக எடை போடாத முகிலன். கடவுள் எந்த அளவுக்கு நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரோ அதை விட பயங்கரமான சந்தோஷத்தையும் கொடுப்பாரு. கஷ்டத்தை கொடுக்கும்போது அப்போ தான் தெரியும் நமக்கு கடவுள் கஷ்டம் மட்டும் தான் கொடுக்குறாருன்னு. அதே சந்தோஷத்தை கொடுக்கும்போது நீ யோசிச்சுப்பாரு, நம்ம கடவுளை பற்றி யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா அது சந்தோஷம். கஷ்டம்னா வலிக்கும், சந்தோஷம்னா சந்தோஷமாக இருப்போம். இதுதான் வாழ்க்கை. ஸோ யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ பழகு. உனக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, கடவுள்கிட்ட போய் நில்லு, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். என்ன? ஓகே, நீ என்கிட்ட எதையும் சொல்லணுன்னு எந்த அவசியமும் இல்லை. நான் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு போகலான்னு தான் வந்தேன். பட் நீ அழுகிறத பார்த்தோன்னே எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் அழாத. மனசு காயப்படும் போது கண்ணீர் மட்டும்தாம்மா மருந்தாக இருக்குது, அழாமல் இருக்கவே முடியாது. சரி, ஓகே, எதுவும் கடந்து போகும்னு நினச்சி போய்கிட்டே இருக்கலாம். அக்கா, உங்கள் மனசு கஷ்டப்படுறதுன்னா நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க. நீங்கள் கடவுளை நம்புங்க. அதனால் நான் ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். 2 பேரும் இன்னைக்கு அந்த கோயிலில் போய் சாமி கும்பிடலாம். அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் சாமி கூட கும்பிட வேணாம். உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் உட்காந்திங்கன்னா உங்கள் மனசில் இருக்க பாரமே போயிடும். என்ன கோயிலுமா? அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஒரு கோயில். அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வா, எல்லாமே சரியாக இருக்கும். என்ன? இப்போவே கிளம்பு. உன் மனசில் என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த சாமிக்கிட்ட சொல்லி கண்ணீர் விட்டு அழுதுட்டு வா, எல்லாமே சரியாகும். என்ன? போ. சாரி கலை, உன்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்தி இருக்கேன். ஆனா அப்ப கூட எனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற பத்தியா உன் மனசு யாருக்குமே வராது கலை. இங்கே பாரு, ஒருத்தவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ரிவெஞ்ச் கொடுக்குற விதமாக அவங்கள நம்ம பழி வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. என்ன? ஏன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஸோ நான் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய மாட்டேன். ஜஸ்ட் ஃபார் ஃப்ரெண்ட், ஓகேவா? ஃப்ரெண்டாக பழகிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. சொல்லப்போனால் நான் இந்த பேங்க்கில் ஒரு நிலைமானமாக வேலை செய்யறதுக்கு காரணம் நீ தான். என்ன? அதே சமயத்தில் பொண்ணுங்க தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததும் நீ தான். நீ என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதை வச்சு சொன்னேன். சரி, ஓகே, பழச பேசாத. பழச பேசினா ஒருத்தர் மூஞ்சில் 2 பேர் முடிச்சுக்க கூட முடியாது. விட்டுத்தரு. முதல்ல நான் சொன்ன கோயிலுக்கு கிளம்பு. போய் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வா, அதுக்கப்புறம் பேசிக்கலாம், ஓகேவா? என்ன ஒர்க் இருந்தாலும் அப்படியே வச்சுட்டு கிளம்பு. குட்டி கிருஷ்ணா, டாய் செல்ல மகனே, அப்படியே கிருஷ்ணா மாதிரியே இருக்கீங்களே. அழகு குட்டி. என்னம்மா? அரிசி மாவை வச்சு உள்ள அப்படியே கால் பாதை வச்சு தானே கூட்டிட்டு வந்தேன். ஆமாத்த, அப்படிதான் உள்ள கூட்டிகிட்டு வந்தேன். அத்தை, பொங்கல்லாம் செஞ்சிட்டீங்களா? இல்லைனா நான் வந்து ஹெல்ப் பண்ணவா? எல்லாமே செஞ்சாச்சு. சாமிக்கு படிச்சுட்டு சின்ன கிருஷ்ணா பையலுக்கு கொடுத்துட வேண்டியதான். கேட்கணும்னு நினைச்சேன். என்ன காலையில இருந்து ஸ்னேகாவே காணோம். நானும்
ரெடி பண்றதுல பிஸியா இருந்துட்டேன், அதனால கவனிக்கவே இல்லத்த. ஓய், என்னடி அம்மா உங்ககிட்ட பேசுறாங்க? அதெல்லாம் அப்படிதான், மாமியார் மருமக பேசிக்கிடுவோம், நீங்க உங்க வேலையை பாருங்க. அடி பாவி, எங்க அம்மா பேசல, உங்க அம்மா அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இப்போ உங்க பேசணும்னா புருஷனை கண்டுக்கிறது இல்ல. வச்சுக்கிறேன் மாவளையே வச்சுக்கிறேன். இன்னைக்கு தான் ஏதோ காலேஜில் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனாமா, அதனால அந்த வேலையா கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில வேமாவே கிளம்பி போயிட்டா. அப்படியா? காலேஜ் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனா? என் கூட பிறந்தவ எதையுமே என்கிட்ட சொல்லல. சரி அத்தை, பாத்துக்கலாம். சரி, பொங்கல் எடுத்து வைங்க. இவர் என்ன சாப்பிடல, அப்பதே பசிக்குதுன்னு சொன்னாரு. சரிம்மா. சரி கவின், ஏதோ கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, என்ன ஆச்சு? இன்னும் ஒரு 4 நாள்ல ஆரம்பிச்சிடலாம்ப்பா, திறப்பு விழா வச்சிடலாம். எங்கப்பா டைம் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்றதை விட ப்ராப்ளம் மேல ப்ராப்ளமா வந்துட்டு இருக்குப்பா. ஸோ ஒரு 4 நாளுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிடலாம்ப்பா. சரிப்பா, சீக்கிரமே இல்லை வேலை பாரு. சரி, சாப்பிட வாங்க, வெயிட் பண்றோம். நீங்க போங்க மாமா, வரோம். அம்மா, அம்மா பாரு. ஒய், அம்மா கூப்பிடுறா. சரி, நீ என்ன சொன்னதெல்லாம் போதும், அது உனக்கு தான். அங்க பாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்களா, அவங்க கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. நேத்தே நம்ம சொல்ல வேண்டியது, ஆனா நம்ம இன்னைக்கு சொல்றோம். அதனால நம்ம இது யாரும் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க, சொல்லிருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். நேற்று வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு என்னடா இன்றைக்கி வந்து சொல்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. நேற்றே வீடியோ போடுறதா தான் இருந்தது. மதுரை ஸ்லாங்க்கு வீடியோ போடுறதுக்கே 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. 5 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கு மேலே வந்து அதுக்கு முன்னாடி வந்து நான் ஃப்ரேமெல்லாம் போட்டு வச்சுட்டேன் வீடியோவுக்கு. சரி, டான்ஸ் வச்சிடலாம் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு பிக்சர்லாம் எடுத்துகிட்டு சாங்கு தான் எடுக்க கிளைம் ஆகிட்டே இருந்தது. இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வீடியோ வைக்கிறதுனாலே நம்மளுக்கு இந்த கிளைம் ப்ராப்ளம் பெரும் ப்ராப்ளமாக இருக்குப்பா. அதனால சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளைம் ஆகிட்டே இருந்தது. இன்னுமே நான் ப்ராப்பராக சாங்ஸ் எடுக்கவே முடியலனால கொஞ்சம் விட்டு விட்டாதான் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் அட்டாச் பண்ணி எல்லாம் எடிட் பண்ணணும். அதனால தான் வந்து நேற்று வீடியோ போட முடியல, எல்லாம் எதிர்பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். அதனால தான் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் சொல்கிறோம். அப்புறம் ஸ்டோரி வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தேன்னு சொன்னீங்க. அப்புறம் வந்து எதுக்காக வந்து நீங்கள் முட்டுகளாவே ஸ்டாப் பண்ணிவிட்டு புதுசாக காலேஜ் ஸ்டோரி ஆரம்பிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வந்திருக்கும். சாரி, போஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக வந்து என்னால் எழுதி டைப் பண்ண முடியல, அதனால தான் வீடியோவில் பேசுகிறேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போதான் புதுசாக நம்ம ஸ்டோரிஸ் வந்து பார்க்குறீங்க. அவங்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், இப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கவங்க சொல்லிக்கிறேன். கேவியனோட அட்டாச்சு தான் வந்து முட்டுகளே. ஆக்சுவலாக வந்து நான் கல்லூரி வாழ்க்கை நினைவுகள்னு பேர் மாற்ற காரணமே கொஞ்சம் ஃபேமிலி ஸ்டோரியாகவும் கொஞ்சம் காலேஜ் ஸ்டோரியாகவும் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் வந்து நான் முட்டுகளேன்னு பேர் வச்சு பேரை மாற்றினேன்னா, கல்லூரி வாழ்க்கை நினைவுகள்னா அதில் காலேஜ் சீன்ஸ் மட்டும் தான் வரணும். நீங்கள் கேட்பீங்க, கல்லூரி வாழ்க்கை நினைவு வச்சப்போ நீ ஃபேமிலி ஸ்டோரி தானே போட்டேன், இப்போ மட்டும் என்ன நீ போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இப்போ ஃபேமிலியை தாண்டி நான் அதிகமாக காலேஜ் சீன்ஸ்க்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும் பார்க்குறவங்களுக்கு. அதனால தான் வந்து நான் முட்டுகளேன்னு பேர் மாற்றி அது வந்து கதையை மூவ் பண்ணுறேன். இன்னும் சிலர் வந்து பாலா கண்ணகி காட்டுங்க, சூர்யா, ஐயோ கார்த்தி தங்கச்சி பேர் மறந்துருச்சுப்பா, சாரி எனக்கு டக்கு ஞாபகம் வரல. அந்த பொண்ணு இவங்க 2 பேர்த்தையும் காட்டுங்க, ஏன் நீங்கள் வந்து இப்படி காட்டுறீங்க அப்படின்னு சிலர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. நான் வந்து மெயினாக எடுத்தது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கார்த்திக், கவின், பிரவீன், ராஜேஷ், லாஸ்ட் சசிகுமார், இவங்களை வச்சுதான் வந்து நம்ம கதை மூவ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா தான் எனக்குள்ள இருந்தது. ஆனால் மற்றவங்களை கொண்டு வர்றதுக்குலாம் எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஸோ வந்து அவங்கள வரமாட்டாங்க, கதைக்குள்ள அவங்க கிடையாது. இப்போ வந்து கதையோட ஹீரோ ஹீரோயினி அப்படிங்கிறது யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அகல்யா பார்த்திபன், ஜீவானந்தன் சார், ஸ்னேகா மேம், இவங்க தான் வந்து பேர். ஓகேவா? இவங்க தான் ஹீரோ ஹீரோயினி, கதையோட ஹீரோ ஹீரோயினி இவங்க தான். ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். மற்றபடி வந்து வேற யாரும் இதுக்குள்ள நம்ம கொண்டு வரல. நம்மளோட பழைய கப்பிள்ஸ்லாம் வந்து அவங்க ஓல்டு கப்பிள்ஸ். ஓகேவா? அதனால வந்து அவங்களெல்லாம் நம்ம கதைக்குள்ள எடுத்துக்கக்கூடாது. இதுதான் ஸ்டோரி, காலேஜ் சீன்ஸ் தான் மெயினாக வந்து. அப்புறம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அரிகரனை பேரா போடுங்கன்னு சொன்னீங்க. நான் சீரியஸாக சொல்கிறேன், அரிகரன் பேர் கிடையாது. அரிகரனோட ஃப்ளாஷ்பேக் எடுக்கும் போது உங்களுக்கே புரியும், இப்படி ஒருத்தரை அந்த மேம்க்கு நீங்கள் வந்து பேரா போட்டு தான் ஆகணுமா அப்படின்னு வந்து நீங்கள் நினைப்பீங்க. அதனால தான் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பேசி அறுக்கிறேன்னு நினைக்காதீங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கேன், அதுக்காக தான் சொல்றேன். அதாவது வந்து ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறது என்னோட டவுட்ஸ். ஏன்னா வந்து அந்த கேவியனோட இதுல இருந்து நம்ம வந்து இப்படி உள்ள வந்திருக்கோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கும், பார்த்த முடிஞ்சுங்களே பார்க்கறது கடுப்பா இருக்கும் அப்படின்னு வந்து நீங்க நினைப்பீங்க. அதுக்காக தான் வந்து நான் கேட்டேன், போர் அடிச்சா வேணா நான் இதை ஸ்டாப் பண்ணிட்டு, ஸ்கிரிப்ட் இருக்கு, இதுக்கும் ஸ்கிரிப்ட் இருக்கு, நான் வேற ஸ்டோரி கொண்டு வரதுக்கும் ஸ்கிரிப்ட் இருக்கு, எப்படி வேணாலும் டிசன்டேஷனா கொண்டு வருவேன். அதனாலதான் கேட்கிறேன். ட்விஸ்ட் நிறைய வச்சிருக்கேன். ட்விஸ்ட் இல்லாம என்னோட ஸ்டோரி மூவ் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால வந்து ட்விஸ்ட் நிறையவே வச்சிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு அதை புரியும், உங்களுக்கு பிடிக்கவும் செய்யும், எனக்கு தெரியும். ஏன்னா வந்து ஒரு வந்து சஸ்பென்ஸ் வச்சு
வச்சுட்டு அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாம பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஸோ வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்து பாத்தீங்கன்னா வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சப்போஸ் எனக்கு புரியல பிடிக்கல கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து இன்னும் டிஃப்ரென்ஸா ஏதாவது கொண்டு வரதுக்கு பாக்குறேன். இதுதான் வந்து ஸ்டோரி. இன்னும் நிறைய ட்விஸ்ட் இருக்கு. ட்விஸ்டோட தான் கதை மூவ் ஆகும். இதுல ஏதாவது சக்சஷன் இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண பாக்குறேன். என்னால முடியலன்னா எதுவும் நினைச்சுக்காதீங்க. கமெண்ட்ஸ் வர ரிப்ளை பண்றேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ரொம்ப பேசி அறுத்துட்டோம்னு நினைக்கிறேன். ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. குட்டிமா சொல்லிடுமா? சுடுகுணமோ நந்தவனமே ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும் நட்புக்கு ராகம் கூட பாவை நண்பன் ஒருவன் வந்த பிறகு பின்னை தொடலாம் உந்தன் சிறகு வானத்தும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா போதுண்டா. என்ன எங்கனுக்குள்ள பார்த்தாலும் ரொமான்ஸ் பண்ணுங்க. ஸ்டேஜ் மேல ஏறிட்டு ரொமான்ஸ் பண்ணுங்கடா. ஏன் எதுக்கு பண்றீங்க? ஸ்டேஜ் மேல ஏறிட்டு பப்ளிக்கா பண்ணுங்களேன்டா. வாய மூடுறா. ஆமா ஆமா, இனி நாங்களா கண்ணுக்கு தெரியுமா வாய் தான் மூட சொல்லுவீங்க. எதுக்கு வந்தீங்களா அதை சொல்லிட்டு போற வேலையை பாருங்கடா. போங்கடா, போய் அடுத்த வீடியோ எடுங்கடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். இன்னைக்கு தான் ராக்கி பேசுறான். அதாவது உங்ககிட்ட என்னடா திருட்டு பையன் மாதிரி பாக்குறேன்னு நினைப்பீங்க. நான் அப்படிதான் இருப்பேன். அதாவது உள்ளுக்குள்ள நான் சாரி வெளியே பாக்குறதுக்கு திருட்டு பையலா இருந்தாலும் உள்ளுக்குள்ள மனசு தங்கம் தெரியுமா. நிறைய பேர் எனக்கு ஐ லவ் யூலாம் கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க. அப்படி நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் உங்க எல்லாத்துக்கும் சொல்லணும் பாத்தீங்களா, ஐ லவ் யூ டூ. யாரெல்லாம் எனக்கு லவ் யூ டூ சொல்றீங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் என் காமெடி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. தேங்க்யூ. ஏதோ கொஞ்சம் அட்மின் நம்மளுக்கு ரோல் கொடுக்குறாங்க, அதனால காமெடி பண்ணிட்டு தெரியுறேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சுது. என்னடா நீங்கள் முன்னே பேசுறீங்கன்னு நினைப்பீங்க. அதாவது வந்து அடுத்த வீடியோ வந்து பலமாக இறக்கலான்னு ஒரு ஐடியா. டான்ஸு, அப்புறம் ரொமான்ஸ், ஜீப் கெஸ்டஸ், அதனால வந்து ஃபுல்லாகவே காலேஜ் ஃபன் தான். ஓகேவா? அடுத்த எபிசோட நைட்டு வரக்கூடிய எபிசோட் வந்து காலேஜ் சீன்ஸ் மட்டும்தான். காலேஜுக்குள்ள நடக்கிற சீக்வன்ஸ் தான். ஜீப் கெஸ்ட்னு யாருன்னு எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வந்து எங்க காலேஜ் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்கோங்க. நான் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், என்னோட அகல்யா வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட். சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒன்னாவது டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அட்மின் அப்படி வைப்பாங்க, சரியா? அட்மின் வைக்கிறாங்களா இல்லையோ, நீங்க நல்லா வச்சுக்கிறீங்களா? அந்த அம்மா முதல்ல போட்டு சொல்லணும். என்ன எப்ப பார்த்தாலும் இங்க இருக்கிற ஆள் அங்க ஒருத்து வருது, அங்க இருக்கிற ஆள் இங்க ஒருத்து வருது. இது ஒரு பொழப்பாவே வச்சுக்கிட்டு தெரியுது. பாத்தீங்களா, அட்மினுக்கு வந்த சோதனை. பாவம், எங்களை அன்னைக்கு வச்சு வாய்ஸ் கொடுக்குற பாவத்துக்கு ராக்கி அவங்களே போட்டு தருவாங்க. சரி விடுங்க, பாத்துக்குருவோம். டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. சீஃப் கெஸ்டோட நைட்டு வந்து உங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு வந்து நாங்கள் சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக கதை உங்களுக்கு இப்போ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறோம். முன்னாடி வந்து என் அக்காவும் மாமாவும் பேசியிருப்பாங்க, இப்போ நான் பேசுகிறேன். அறுக்கவே அறுக்காதமான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சொல்லிக்கிற ஒரு விஷயம், கண்டிப்பாக வந்து கதை பிடிக்கும். இனி போக போக வந்து கதை சூப்பராக எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு ஐடியா. எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் லூசு மாதிரி வீடியோ எடுத்துட்டு இருக்கலாமா சிலர் வந்து கமெண்ட் பண்றாங்க. அதாவது என்ன சொன்ன அந்த பர்சனுக்கு சொல்லிக்கிறேன், நீங்க ரொம்ப தெளிவான எனக்கு தெரியல என்ன லூசுன்னு சொல்றதுக்கு. லூசு மாதிரி வீடியோ எடுக்கணும்னா இப்படி வீடியோ போடணும் எந்த அவசியமும் இல்லை எனக்கு. ஸோ பேசுகிற வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்லிக்கிற ஒரு பர்சனுக்கு சொல்கிறேன். அது யாருன்னு பார்க்குற அவங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் இப்போ வந்த கமெண்ட் தான், வீடியோ முடிக்கும் போது இப்போ வந்த கமெண்ட் தான், போஸ்ட்டுக்கு வந்த கமெண்ட். நீங்கள் லூசு மாதிரி வீடியோ பண்ணுறீங்க. நான் என்ன லூசு மாதிரி வீடியோ பண்ணுறேன்? சரி, லூசு மாதிரி வீடியோ பண்ணுற மாதிரி லூஸோட வீடியோவை எதுக்கு பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். இதை விட தெளிவாக இருக்கவங்கலாம் வந்து வீடியோ போடுவாங்க, அதை பார்த்துக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு டான்ஸ், சீப் கெஸ்டஸ், ரொமான்ஸ் எல்லாம் கலந்த கலவையாக ஒரு வீடியோ போடுறோம். இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இனி ஏன்னா அந்த வீடியோ எடுக்கணும், அதுக்கு டைம் வந்து எனக்கு வேணும், ஸ்கிரிப்ட் இருக்கு, அதை வந்து மூவ் பண்ணணுமா, அதனால அடுத்த எபிசோட்ல வந்து அழகா கொண்டு வரலான்னு ஒரு ஐடியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பை. யாரெல்லாம் ராக்கிக்கு லவ் யூ டூ சொல்லலையோ அவங்க கூட ராக்கி டூ விட்டுருவான். ஓகே, பி கேர்ஃபுல். லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ்.